ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ரீபப்ளிக் டே பேனர் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் வீடியோ எப்படி எடிட் பண்ண உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு அந்த பிக்சார்ட் ஆப் பார்த்தீங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கீங்க லிங்க்கு, அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ அந்த பிக்சார்ட் ஆப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். எதாவது சைன் பண்ண கேட்க நீங்கள் வந்து சைன்லாம் பண்ண வேணாம். எப்பவும் போல் இது மாதிரி கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா ஒரு 6 ஆப்ஷன் வரும். அந்த 6 ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் இருக்குது எடிட் ஃபோட்டோ, அந்த ஆப்ஷனை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா நான் வந்து ஒரு சில பேக்ரவுண்டு பிஎன்ஜிலாம் வச்சுருப்பேன். அதை வந்து எப்படி வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்கன்னு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா அதை செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். இதுக்கு மேலே வந்து உங்களோட இமேஜ் வந்து ஒரு 2 இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2 இமேஜ் நான் செலக்ட் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நான் அந்த 2 இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன்னா, இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசாகவும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பேக்ரவுண்ட் வந்து எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரிமூவ் பீஜின் இருக்கு பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து கட் ஆயிரும். ஸோ ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஓகே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இதோட பேக்ரவுண்டே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து 2 இமேஜும் வந்து நம்ம பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட் இமேஜை டச் பண்ணிட்டு இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி மேலே வச்சுக்கிட்டு கரெக்டாக கொஞ்சம் இந்த ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாகிட்டு இப்போ நீங்கள் மேலே ஒரு எரேசர் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கங்க. சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இந்த ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. கம்மி பண்ணிட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழே இருந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி எரேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கோங்க. தெரியுது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணுறதுல அந்த கட் பண்ணலாம் தெரியாத மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணது தெரியாத மாதிரி இருக்குதுங்களா, இதை வந்து எரேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது, இந்த சின்ன இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜை கொண்டு வந்து கரெக்டாக இந்த மாதிரி கீழே வச்சுங்க. கீழே வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக லைட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிஎன்ஜினை கொடுத்துருந்தீங்க, அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து செட் பண்ணுறது, கீழே ஆட் ஃபோட்டோன்னு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த ரீபப்ளிக் டே அப்படின்றது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இன்னொரு பிஎன்ஜி இருக்குது, அதை நான் கட் பண்ணிக்கலாம். இந்த பிஎன்ஜி இருக்குது, இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதை வந்து கரெக்டாக நம்ம பேக்ரவுண்ட் சைஸு கரெக்டாக வச்சுக்கோங்க. சொல்கிறேன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொண்டு வந்து அப்படியே கீழே வச்சுறேன். கரெக்டாக அந்த பச்சை கலர் தெரியுது பார்த்தீங்களா, அதை வந்து கீழே கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ அந்த பிஎன்ஜி இருக்குது பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் பிஎன்ஜி, அதை வந்து ஓகே கொடுத்து இதை வந்து அப்படியே கொண்டு வந்து கீழே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீழே வைங்க. கொஞ்சம் வந்து பெருசாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெருசாக வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிஎன்ஜி கொடுத்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிஎன்ஜி நீங்கள் வந்து இந்த பிஎன்ஜி பார்த்தீங்களா, இந்த பிஎன்ஜி வந்து கரெக்டாக கொண்டு வந்து இந்த பேக்ரவுண்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. கொண்டு வந்துட்டு இந்த இமேஜ் பார்த்தீங்களா, இந்த இமேஜ் அப்படியே கொண்டு வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி கொண்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணுறது, லேயர் இருக்குது டச் பண்ணி இதை வந்து கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணி இதை அப்படியே கொண்டு வந்து மூவ் பண்ணிங்கன்னா நம்ம அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே வச்சுட்டிங்கன்னா கீழே போயிடும். இப்போ நீங்கள் இந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இதுக்கும் டச் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறதுன்னா இதை வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இந்த லேயருக்கு பார்த்தீங்கன்னா டச் பண்ணிட்டு இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்னு அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷன் 5வது ஆப்ஷன் பார்த்தீங்களா ஃபிளிப் ரொட்டேட்னு அது கொடுத்து இந்த 3வது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரொட்டேட் ஆகும். இப்போ அதே மாதிரி இந்த இதை வந்து பின்னாடி கொண்டு போனோம். அதுக்கு என்னன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி இதை கொஞ்சம் மூவ் பண்ணி கீழே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி போயிடும். இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே டச் ஆகிற மாதிரி இங்கேயும் டச் ஆகிற மாதிரி கரெக்டாக வந்து கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் வந்து ப்ரூஃபில் பார்த்த மாதிரியே நீங்கள் வந்து ஒரு பேனர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தா மேலே ஒரு டிக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா டிக்கு கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா அது கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா கச்சிட்டியார் அப்படின்னு ஒரு ஒன்று இருக்குங்களா அது கொடுத்தீங்கன்னா போதும் நம்ம பேனர் வந்து பார்க்க வந்து வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதாங்க அந்த வீடியோ. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.